பார்வோனுடைய இருதயம் கடினப்படுகிறது. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எகிப்து தேசம் எங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எகிப்து தேசத்தில் இருக்கிற சகலவிதமான பயிர் வகைகள் மேலும் கல்மழை பெய்ய உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கோலை வானத்துக்கு நேராக நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் இடி முழக்கங்களையும் கல்மழையையும் அனுப்பினார். அக்கினி தரையின் மேல் வேகமாய் ஓடிற்று. எகிப்து தேசத்தின் மேல் கர்த்தர் கல்மழையை பெய்ய பண்ணினார். கல்மழையும் கல்மழையோட கலந்த அக்கினியும் மிகவும் கொடிதாயிருந்தது. எகிப்து தேசம் குடியேற்றப்பட்ட நாள் முதல் அதில் அப்படி ஒருபோதும் உண்டானதில்லை. எகிப்து தேசம் எங்கும் மனிதரையும் மிருக ஜீவன்களையும் வெளியிலே இருந்தவைகள் எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் அந்த கல்மழை அழித்து போட்டது. அது வெளியின் பயிர் வகைகளையெல்லாம் அழித்து வெளியின் மரங்களையெல்லாம் முறித்து போட்டது. இஸ்ரவேல் புத்திரர் இருந்த கோசேன் நாட்டிலே மாத்திரம் கல்மழை இல்லாதிருந்தது. அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நான் இந்த முறை பாவம் செய்தேன். கர்த்தர் நீதியுள்ளவர், நானும் என் ஜனமும் துன்மார்க்கர். இது போதும். இந்த மகா இடி முழக்கங்களும் கல்மழையும் ஒளியும்படிக்கு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். நான் உங்களை போக விடுவேன். இனி உங்களுக்கு தடையில்லை என்றான். மோசே அவனை நோக்கி, நான் பட்டணத்திலிருந்து புறப்பட்டவுடனே என் கைகளை கர்த்தருக்கு நேராக விரிப்பேன். அப்பொழுது இடி முழக்கங்கள் ஓய்ந்து கல்மழை நின்று போம். அதனால் பூமி கர்த்தருடையது என்பதை நீர் அறிவீர். ஆகிலும் நீரும் உம்முடைய ஊழியக்காரரும் இன்னும் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட மாட்டீர்கள் என்பதை அறிவேன் என்றான். அப்பொழுது வார்கோதுமை கதிர்பயிரும் சணல் தாழ்பயிருமாயிருந்தது. அதனால் சணலும் வார்கோதுமையும் அழிக்கப்பட்டு போயிற்று. கோதுமையும் கம்பும் கதிர் விடாதிருந்ததால் அவைகள் அழிக்கப்படவில்லை. மோசே பார்வோனை விட்டு பட்டணத்திலிருந்து புறப்பட்டு தன் கைகளை கர்த்தருக்கு நேராக விரித்தான். அப்பொழுது இடி முழக்கமும் கல்மழையும் நின்றது. மழையும் பூமியில் பெய்யாமல் இருந்தது. மழையும் கல்மழையும் இடிமுழக்கமும் நின்று போனதை பார்வோன் கண்டபோது அவனும் அவன் ஊழியக்காரரும் பின்னும் பாவம் செய்து தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினார்கள். கர்த்தர் மோசேயை கொண்டு சொல்லியிருந்தபடியே பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை போகவிடவில்லை. கர்த்தர் எகிப்து தேசத்தின் மீது கல் மழையை பெய்ய பண்ணுவார். அது எகிப்து தேசத்தையே அழித்து போடும். கல் மழையினால் ஏற்படுகிற விளைவுகள் மிகவும் பயங்கரமாயிருக்கும். கல்மழையும் கல்மழையோட கலந்த அக்கினியும் மிகவும் கொடிதாயிருக்கும். கர்த்தர் கல்மழையை அனுப்புவதற்கு முன்பாக எகிப்து தேசத்தாரை எச்சரிக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுகிறவர்கள் தாங்களும் தங்கள் மிருக ஜீவன்களும் வீடுகளுக்குள்ளே இருக்க வேண்டும். அவர்களுக்கு மாத்திரம் கல் மழையினால் அழிவு ஏற்படாது. கர்த்தருடைய வார்த்தையை மதிக்கிறவர்கள் மாத்திரமே வீட்டிற்குள் இருப்பார்கள். மற்றவர்கள் வீட்டிற்கு வெளியே தங்கள் வேலைகளை பார்த்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் மீது கல்மழை பெய்யும். கர்த்தர் மோசேயை நோக்கி, எகிப்து தேசம் எங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எகிப்து தேசத்தில் இருக்கிற சகலவிதமான பயிர் வகைகள் மேலும் கல்மழை பெய்ய உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்று சொல்லுகிறார். தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டுமாறு மோசேக்கு 5 வெவ்வேறு வேளைகளில் கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆரோனுக்கு 3 முறை இந்த கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியே மோசே தன் கோலை வானத்திற்கு நேராக நீட்டுகிறார். அப்பொழுது கர்த்தர் இடி முழக்கங்களையும் கல்மழையையும் அனுப்புகிறார். அக்கினி தரையின் மேல் வேகமாய் ஓடிற்று. எகிப்து தேசத்தின் மேல் கர்த்தர் கல்மழையை பெய்ய பண்ணுகிறார். கல்மழை பெரியதாகவும் அதிகமாகவும் பெய்கிறது. அக்கினி ஆறு போல ஓடிற்று. வானத்தில் சாதாரணமாக மின்னல்களும் இடிகளும் தோன்றுவது போல் அல்ல. அக்கினி தரையின் மேல் வேகமாய் ஓடிற்று. பெரிய கல்மழை பெய்கிறது. கல்மழையும் கல்மழையோட கலந்த அக்கினியும் மிகவும் கொடிதாயிருக்கிறது. எகிப்து தேசம் குடியேற்றப்பட்ட நாள் முதல் அதில் அப்படி ஒருபோதும் உண்டானதில்லை. எகிப்து தேசம் எங்கும் மனிதரையும் மிருக ஜீவன்களையும் வெளியிலே இருந்தவைகள் எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் அந்த கல்மழை அழித்து போடுகிறது. அது வெளியின் பயிர் வகைகளையெல்லாம் அழித்து
வெளியின் மரங்களை எல்லாம் முறித்து போடுகிறது. கல் மழையினால் ஏற்பட்ட விளைவுகள் மிகவும் பயங்கரமாகவும் கொடிதாகவும் இருக்கிறது. வெளியில் பயிர் வகைகளும் மரங்களும் கல் மழையினால் முறிந்து போகிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படாமல் யாரெல்லாம் வெளியே இருந்தார்களோ அவர்களையும் கல்மழை அழித்து போடுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை மதிக்காமல் யாரெல்லாம் தங்கள் மிருக ஜீவன்களை வெளியிலே விட்டிருந்தார்களோ அந்த மிருக ஜீவன்கள் எல்லாம் கல்மழையினால் அழிந்து போகிறது. கல்மழையும் கல்மழையோடு கலந்த அக்கினியும் எகிப்து தேசத்தின் மீது பெய்கிறது. அது வெளியில் இருந்த எல்லா ஜீவராசிகளையும் அழித்து போடுகிறது. கர்த்தர் எகிப்து தேசத்தின் மீது கல்மழையை பெய்ய பண்ணும்போது வார்கோதுமை கதிர்பயிரும் சணல் தாழ்பயிருமாய் இருக்கிறது. அதனால் சணலும் வார்கோதுமையும் அழிக்கப்பட்டு போயிற்று. கோதுமையும் கம்பும் கதிர் விடாது இருந்ததால் அவைகள் அழிக்கப்படவில்லை. கல்மழை எகிப்து தேசம் எங்கும் மனிதரையும் மிருக ஜீவன்களையும் வெளியிலே இருந்த எல்லாவற்றையும் அழித்து போட்டாலும் இஸ்ரவேல் புத்திரர் இருந்த கோசேன் நாட்டிலே மாத்திரம் கல்மழை இல்லாதிருக்கிறது. பார்வோனுடைய ஊழியக்காரரில் அநேகர் கல்மழையினால் அழிந்து போனார்கள். எகிப்து தேசத்திலே ஏற்பட்டிருக்கிற பயங்கரமான அழிவை பார்வோன் பார்க்கிறான். அவன் தன்னுடைய தப்பிதத்தை உணர்கிறான். இதுவரையிலும் பார்வோனுடைய இருதயம் கடினமாய் இருந்தது. இப்போதோ அவன் தன்னுடைய பாவங்களுக்கு மனம் திரும்பி கர்த்தரோடு ஒப்புரவாக விரும்புகிறான். பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நான் இந்த முறை பாவம் செய்தேன். கர்த்தர் நீதி உள்ளவர், நானும் என் ஜனமும் துன்மார்க்கர். இது போதும். இந்த மகா இடி முழக்கங்களும் கல்மழையும் ஒழியும்படிக்கு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். நான் உங்களை போக விடுவேன். இனி உங்களுக்கு தடையில்லை என்று சொல்லுகிறான். பார்வோன் இது போதும் என்று சொல்லுகிறான். இனிமேல் வாத எதுவும் தேவையில்லை. தேவனுடைய சித்தத்திற்கு நான் கீழ்ப்படுகிறேன். இனிமேல் தேவனுக்கு எதிராக கலகம் பண்ண மாட்டேன் என்னும் பொருளில் பார்வோன் சொல்லுகிறான். மகா இடி முழக்கங்கள் என்பதற்கான எபிரேய வார்த்தை கோலேத் எலோஹிம் என்பதாகும். இதற்கு தேவனுடைய பெரும் சத்தம் என்று பொருள். பார்வோன் தன்னை பற்றியும் எகிப்து தேசத்தாரை பற்றியும் வெகுவாக தாழ்த்துகிறான். அவன் தன்னைத்தானே குற்றப்படுத்துகிறான். நானும் என் ஜனமும் துன்மார்க்கர் என்று பார்வோன் சொல்லுகிறான். கர்த்தர் எகிப்து தேசத்தின் மீது கல் மழையின் மூலமாக தம்முடைய வாதையை அனுப்பியிருக்கிறார். இந்த வாதைகளுக்கு தாங்கள் பாத்திரவான்கள் என்று பார்வோன் அங்கீகரிக்கிறான். அவன் கர்த்தரை பற்றி சொல்லும்போது கர்த்தர் நீதி உள்ளவர் என்றும் சொல்லுகிறான். கர்த்தர் தம்முடைய நீதியினால் எகிப்து தேசம் எங்கும் கல்மழையை அனுப்பியிருக்கிறார் என்றும் தங்களுடைய பாவங்களினாலேயே தங்களுக்கு வாதையும் வேதனையும் அழிவும் வந்திருக்கிறது என்றும் பார்வோன் மிகுந்த பணிவோடு சொல்லுகிறான். பார்வோனுக்கு கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ண தெரியாது. அவன் விக்கிரகங்களை ஆராதிக்கிறவன். தன்னுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுப்பாரா என்னும் நிச்சயமும் பார்வோனுக்கு இல்லை. ஆகையினால் அவன் மோசேயையும் ஆரோனையும் தனக்காக விண்ணப்பம் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறான். கர்த்தர் அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு இந்த மகா இடி முழக்கங்களையும் கல் மழையையும் ஒழிய பண்ணுவார் என்று பார்வோன் நம்புகிறான். மோசே பார்வோனிடத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தருக்கு ஆராதனை செய்ய போக விட வேண்டும் என்று சொன்னார். ஆனால் பார்வோனோ அவர்களை போக விட மறுத்துவிட்டான். எகிப்து தேசத்தின் மீது கர்த்தர் ஒவ்வொரு வாதையாக வரப்பண்ணுகிறார். அந்த வாதைகளில் ஒன்றாக இப்போது கல் மழையோட கலந்த அக்கினி எகிப்து தேசத்தின் மீது வந்திருக்கிறது. இந்த வாதை மிகவும் கொடிதாய் இருக்கிறது. பார்வோன் இந்த வாதையின் வேதனையை தாங்க முடியாமல் மனம் திரும்புகிறான். பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, நான் உங்களை போக விடுவேன், இனி உங்களுக்கு தடையில்லை என்று சொல்லுகிறான். பார்வோனுடைய வார்த்தைகள் மோசேக்கு ஆறுதலை கொடுக்கிறது. மோசே பார்வோனுக்காக கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ண சம்மதிக்கிறார். மோசே கர்த்தருக்கும் பார்வோனுக்கும் நடுவே மத்தியஸ்தராய் இருந்து கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். மோசே கர்த்தருடைய சமூகத்தில் பார்வோனுக்காக ஜெபம் பண்ண சம்மதிக்கிறார். ஆனாலும் பார்வோன் மீது மோசேக்கு நம்பிக்கை இல்லை. மோசே பார்வோனை பார்த்து, ஆகிலும் நீரும் உம்முடைய ஊழியக்காரரும் இன்னும் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட மாட்டீர்கள் என்பதை அறிவேன் என்று சொல்லுகிறார். பார்வோன் கர்த்தருக்கு பயப்பட மாட்டான் என்பதும் அவன் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்தில் இருந்து அனுப்ப மாட்டான் என்பதும் மோசேக்கு தெரிந்திருக்கிறது. பார்வோன் பல தடவை இதற்கு முன்பு தன் இருதயத்தை கடினப்படுத்தி இருக்கிறான். அவன் இஸ்ரவேல் புத்திரரை போக விடுவேன் என்று சொல்லிவிட்டு
அதன் பின்பு அவர்களை போக விடாமல் தடுத்திருக்கிறான். பார்வோனுடைய சுபாவம் மோசேக்கு நன்றாய் தெரியும். ஆனாலும் மோசே பார்வோனுக்காக கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ண சம்மதிக்கிறார். மோசே பார்வோனை நோக்கி, நான் பட்டணத்தில் இருந்து புறப்பட்ட உடனே என் கைகளை கர்த்தருக்கு நேராக விரிப்பேன். அப்பொழுது இடி முழக்கங்கள் ஓய்ந்து கல்மழை நின்று போம். அதனால் பூமி கர்த்தருடையது என்பதை நீர் அறிவீர் என்று சொல்லுகிறார். நாமும் மோசையைப் போல இந்த பிரபஞ்சத்து ஜனங்களுக்காக கர்த்தரிடத்தில் பரிந்து பேசி ஜெபம் பண்ண வேண்டும். அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்புவார்கள் என்னும் நம்பிக்கை நமக்கு இல்லாவிட்டாலும் நாம் அவர்களுக்காக கர்த்தரிடத்தில் ஊக்கமாய் ஜெபம் பண்ண வேண்டும். நம்முடைய ஜெபத்தில் நாம் சோர்ந்து போய் விடக்கூடாது. நாம் மற்றவர்களுக்காக இடைவிடாமல் தொடர்ந்து ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபம் பண்ணுவது நம்முடைய கடமை. ஜெபத்திற்கு பதில் கொடுப்பது கர்த்தருடைய கிருபை. நான் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். 1 சாமுவேல் 12:23. மோசே பார்வோனை விட்டு பட்டணத்திலிருந்து புறப்பட்டவுடன் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். மோசே தன் கைகளை கர்த்தருக்கு நேராக விரிக்கிறார். அப்பொழுது இடி முழக்கமும் கல்மழையும் நின்று போகிறது. மழையும் பூமியில் பெய்யாமல் இருக்கிறது. நாம் கர்த்தரோடு சமாதானமாய் இருக்கும்போது நமக்கு விரோதமாக இடி முழக்கங்கள் ஏற்படாது. கர்த்தருடைய சத்தம் இடி முழக்கம் போல இருக்கும். நாம் கர்த்தரோடு சமாதானமாய் இராமல் அவருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்போது நமக்கு விரோதமாக அவர் இடி முழக்க சத்தம் போல பேசுவார். நாம் கர்த்தரோட சமாதானமாய் இருக்கும் போதோ அவர் நம்மோடு மெல்லிய சத்தத்திலும் அமர்ந்த குரலிலும் மென்மையாகவும் ஆறுதலாகவும் பேசுவார். கர்த்தர் மோசையின் ஜெபத்தை கேட்கிறார். கர்த்தருடைய சமூகத்திலே மோசேக்கு ஜெயம் உண்டாயிற்று. ஆனால் பார்வோனுக்கு முன்பாக மோசேக்கு ஜெயம் உண்டாகவில்லை. மழையும் கல்மழையும் இடி முழக்கமும் நின்று போனதை பார்வோன் கண்டபோது அவனும் அவன் ஊழியக்காரரும் பின்னும் பாவம் செய்து தங்கள் இருதயத்தை கடினப்படுத்துகிறார்கள். கர்த்தர் மோசையை கொண்டு சொல்லியிருந்தபடியே பார்வோனின் இருதயம் கடினப்படுகிறது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை போகவிடவில்லை. பார்வோன் சற்று நேரத்திற்கு முன்பு மோசையை நோக்கி, நானும் என் ஜனமும் துன்மார்க்கர், நான் உங்களை போக விடுவேன், இனி உங்களுக்கு தடையில்லை என்று சொன்னான். ஆனால் இப்போதோ அவன் இஸ்ரவேல் புத்திரரை போகவிட மறுக்கிறான். அவனுடைய இருதயம் மறுபடியும் கடினப்படுகிறது. பார்வோன் தன்னுடைய பாவங்களை வாயினால் அறிக்கை செய்கிறான். ஆனால் அவனுடைய இருதயத்தில் உண்மையான மனமாற்றம் உண்டாகவில்லை. பார்வோனும் அவன் ஊழியக்காரரும் மேலும் பாவம் செய்கிறார்கள். பார்வோனின் கடினமான இருதயத்தை மென்மையாக்குவதற்கு கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் பார்வோனோ ஒவ்வொரு அற்புதமும் ஒவ்வொரு வாதையும் நடந்த பின்பு தன் இருதயத்தை மேலும் மேலும் கடினப்படுத்திக் கொண்டிருக்கிறான்.